அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்ஜினியர் துறையிலே பார்த்திங்கன்னா பல வகையான துறை இருக்குது. அதாவது கம்ப்யூட்டர் இன்ஜினியர்னால் புதன் வளர்த்துருக்கணும் அவங்களுக்கு. ரெண்டாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர்னு பார்த்திங்கன்னா சனி வளர்த்துருக்கோம். இதுலேயே சிவில் இன்ஜினியர், அதாவது கட்டுமானத்துறை, கட்டக்கூடிய சிவில் இன்ஜினியர் துறைக்கு செவ்வாய் வளர்த்துருக்கும். செவ்வாய் வளர்த்துருக்குன்னா நேர்வில் பெற்றிருக்காது, சுக்கரனுடன் இணைந்து அல்லது கேதுவுடன் இணைந்தோ இருக்கும். இந்த அமைப்பில் ஒருவர் சிவில் இன்ஜினியராக வருவார். ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் அதிக சுபத்தன்மை அடைந்திருக்கும் கூடிய நிலையில் அவர் காவல்துறை அதிகாரியாகவோ அல்லது போலீஸ் ஆஃபீஸராகவோ அல்லது மருத்துவராகவோ அல்லது ஃபாரஸ்ட் ஆஃபீஸராகவோ அல்லது சிவில் சம்பந்தப்பட்ட துறையிலோ சிவில் இன்ஜினியராக கட்டுமானத்துறை இன்ஜினியராகவோ இருப்பார். பொதுவாக மருத்துவராக வர வேண்டுமென்றால் சூரியனும் குருவும் கூடவே வலுத்திருக்க வேண்டும். ஆனால் கட்டுமான துறை சார்ந்த இந்த சிவில் இன்ஜினியர் துறைக்கு செவ்வாய் வலுத்திருந்தாலே அவர் கட்டுமானத்துறை சம்பந்தமான தொழிலில் ஈடுபடுவார். கட்டுமானத்துறை சம்பந்தமான படிப்பு படித்திருப்பார். சரி, இதை ஒரு உதாரணம் கொண்டு பார்ப்போம். ஏன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு புதன் வளர்த்துருக்கோம். பெரும்பாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன் வளர்த்தவங்க எல்லாருமே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருப்பாங்க, ஜோசியராக இருப்பாங்க. அதாவது மிதனம் புதன் இருப்போர் பெரும்பாலும் ஜோசியராக இருப்பாங்க, கண்ணில் புதன் இருப்போர் பெரும்பாலும் சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில் இருப்பாங்க. இது ஒரு நிச்சயிக்கப்பட்ட விதி கிடையாது. புதன் கண்ணியில் இருக்கிறவங்களும் ஜோசியராக இருப்பாங்க, சந்திரகேந்திரத்தில் புதன் இருக்கிறவங்களும் ஜோசியராக இருப்பாங்க. எனவே விதி விலக்குகளை அறியும் போது தான் அங்கே நமக்கு தொல்லிய பலன் கிடைக்கும். சரி, இந்த அமைப்பில் ஒருவர் கட்டுமானத்துறை கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் இருக்கக்கூடிய சிவில் இன்ஜினியர் துறையில் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த உதாரண ஜாதகம் கொண்டு பார்க்கலாம். இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா 3/2/1998 6:05 AM அளவில் பிறந்திருக்கார். இந்த ஜாதகர் மேச ராசி, மகர லக்னம், அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்திருக்கிறார். லக்கணத்திலேயே சூரியனும் புதனும், 2ஆம் வீட்டில் செவ்வாய், குரு, கேது, 3ஆம் வீட்டில் சனி, 8ஆம் வீட்டில் கேது, 10ஆம் வீட்டில் சுக்கிரன், 4ல் சந்திரன் திக்பலமாக இருக்கிறார். இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு. பொதுவாகவே சூரியனும் புதனும் லக்கணத்தில் இருந்தால் அந்த ஜாதகர் ரொம்ப புத்திசாலியாக இருப்பார். இங்கே சந்திர கேந்திரத்தில் வலுப்பறை சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் இருப்பது, சூரியனும் புதனும் இருப்பது, சூரியனும் புதனும் தனது காரக ஆதிபத்திய விஷயத்தை தருவார்கள் என்றாலும் ஆதிபத்தியத்தை பொறுத்தவரை, காரகத்தை பொறுத்தவரை அந்த பாவகமும் பாவகாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்கிணங்க இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை சனி பார்க்குறதும், சூரியன் தன் வீட்டிற்கு 8ல் மறைகிறதும், சிம்மத்தில் ராகு அமர்வதும் இந்த ஜாதகருக்கு தந்தையார் சற்று முன்னதாகவே சில வருடங்களுக்கு முன் காலமாகிவிட்டார். சரி, இந்த ஜாதகருக்கு இப்பொழுது பார்த்தீங்கன்னா சந்திர திசை நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த ஜாதகம் கட்டுமான துறையில் இருப்பதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் குருவுடன் இணைந்து கேதுவுடனும் இணைந்திருக்கிறார். அது கேதுவுடன் இணைந்து விட்டாலே செவ்வாய் தனது பாவத்தன்மையை ஓரளவுக்கு கூடவே குருவுடன் இணையும் பொழுது இங்கே குருவின் மூலம் சுபத்தன்மை அடைந்த செவ்வாய் தன்னுடைய துறையான அதாவது சிவில் இன்ஜினியரிங் கட்டுமான துறையில் பணிபுரியும் படிப்பை படித்து அது தம்மான பணிபுரியும் அமைப்பை ஜாதகர் கொடுத்திருக்கிறார். அதே சமயம் சந்திர கேந்திரத்தில் புதன் இருப்பதாலும் லக்னாதிபதியை 2-3 கூடியவர்கள் பரிவர்த்தனை அடைவதாலும் இந்த ஜாதகர் மிக மேன்மையான நிலைக்கு தான் சார்ந்த துறையில் வருவார் என்பதை ஜாதகம் எடுத்துக்காட்டுகிறது. இங்கே லக்கணத்தை சுவர் பார்க்காவிட்டாலும் புதன் அங்கே திக்பலமாக இருப்பதும், லக்னாதிபதி மறைமுகமாக, அதாவது லக்னாதிபதி பாவகிரகமாகி மறைவுஸ்தானங்களிலிருந்து பரிவர்த்தனை அடைவது நல்ல அமைப்பு. இங்கே 3ஆம் இடத்தில் சனி அமர்ந்து குருவின் வீட்டில் அமர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கும் குருவோடு பரிவர்த்தனை அடைவது மிக மேன்மையான அமைப்பு. அதாவது இயற்கை கிரகம் பாவராக இருக்கும் நிலையில் அவர்கள் மறைவு ஸ்தானங்களில் நட்பொழிவிலோ அல்லது ஆட்சி உச்ச நிலையிலோ அமையலாம். நேர்வழி கேந்திர கோணங்களில் ஆட்சி உச்சம் பெறுவது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. இங்கே லக்னாதிபதி சனி குருவின் வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீட்டில் அமர்ந்த குருவுடன் பரிவர்த்தனை அடைகிறார். சரி, இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்திங்கன்னா கேது திசை இளமையிலேயே சென்று விட்டது. கேது திசை ஒன்றும் அப்படி ஒன்றும் மோசமாக இருக்காது. அடுத்தது சுக்கிர திசை இந்த ஜாதகருக்கு, அதாவது இளமை குட்டி சுக்கிரன் பெரிய யோக பலன்களை தராது என்பதற்கிணங்க இந்த சுக்கிர திசை பெரிய அளவில் இந்த சாதகரை சோபிக்க விடவில்லை. அடுத்தது சூரிய திசை, அட்டமாதிபதி திசை இந்த ஜாதகருக்கு எந்த அளவுக்கு பெரிய அதாவது கேது சுக்கிரன் சூரியன் இந்த திசைகள் இந்த ஜாதகரை படிப்பில் எந்த விதத்திலும் சுக்கிர திசை படிப்பு பாதிக்கலைன்னா அங்கே புதன் வலுவாக இருக்கிறார்.
சந்திரகேந்திரத்தில் புதன் திக்பலமாக இருக்கிறார். 4ஆம் வீட்டில் சந்திரன் திக்பலமாக இருக்கிறார். 2 கிரகங்கள் திக்பலம் அடைந்திருக்கிறார். எனவே 4ஆம் பாவகாதிபதி தன் வீட்டிற்கு 11 மடங்கில் சுபத்துவம் அடைந்திருப்பதாலும், செவ்வாய் தன் வீட்டிற்கு 11 அமர்ந்து குரு கேதுவுடன் இணைந்து சுபத்தன்மை அடைந்திருப்பதாலும், 4ஆம் வீட்டில் சந்திரன் திக்பலம் அடைந்திருப்பதாலும், சந்திரகேந்திரத்தில் புதன் இருப்பதாலும் சுக்கிரதசை ஒன்றும் இந்த ஜாதகருக்கு படிப்பை கிடைக்கவில்லை. சுக்கிரதசை படிப்பை கிடைக்கணும்னா 4ஆம் பாவகாதிபதி புதன் எல்லாம் கெட்டிருந்தா தான் இந்த ஜாதகத்துக்கு சுக்கிரதசை வரும். அப்படி ஒன்றும் சுக்கிரதசை இந்த ஜாதகருக்கு படிப்பை கிடைக்கவில்லை. பொதுவாக 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும், 31 மறைவு ஸ்தானங்களில் இருக்கும் சுக்கிரன் பெரிய கெடுதல் நல்ல அமைப்பு தான் உருவாகி கெடுதலான அமைப்பு கிடையாது. ஆனால் 6, 12ஆம் இடங்களில் சுக்கிரன் மறைய மாட்டார். மேலும் அங்கே குருவின் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கும் சுக்கிரன் ஓரளவு நல்ல மேன்மையான பலன்களை, படிப்பு, கல்வி போன்ற விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு தந்தார். அடுத்து வந்த சூரிய திசை சற்று சிரமமான அமைப்பு தான். சூரியன் என்ன இருந்தாலும் மட்டமாதிபதி அல்லவா, 6ஆம் வீட்டிற்கு 6இல் 8இல் மறைந்தாலும் அவர் லக்கணத்தில் இருப்பது அவ்வளவு நல்ல நிலை அல்ல. சரி, அப்படியே இப்பொழுதுதான் சந்திர திசை ஆரம்பித்திருக்கிறது. இந்த சந்திர திசை இந்த ஜாதகருக்கு திருமணம் பாக்கியத்தை சுயபுத்தியிலேயே தரும். திருமணம் நடக்கவில்லை, 25 வயசு 26 வயசு அது இருந்தப்போ கல்யாணம் ஆயிடும், சுயபுத்தியிலே கல்யாணம் ஆயிடும். ஏனென்றால் செவ்வாயில் செவ்வாய்க்கு அடுத்து வருகின்ற ராகு புத்தியை இந்த ஜாதகருக்கு புத்திரவாக்கியம் கிடைக்கணும். ஏன்னா ராகு குருவின் பார்வையில் இருக்கார் இல்லையா, 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். அங்கே சனி செவ்வாயின் பார்வையில் ராகு இருந்தால் தான் புத்திரவாக்கியம் தர மாட்டால் அந்த முன்னோர்கள் சொத்தையும் அனுபவிக்க விட மாட்டார். இந்த ஜாதகருக்கு தந்தையார் இல்லையே தவிர தந்தையாருடைய சொத்துக்கள் இருக்கிறது, அதை அனுபவித்துக் கொண்டுதான் இந்த ஜாதகர் இருக்கிறார். இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு சந்திரதிசை சுயபுத்தியில் திருமணம் நடக்கும். அதே சமயம் இந்த ஜாதகர் எந்த அளவுக்கு தான் சார்ந்திருக்கும் தொழில் முன்னேறுவார். செவ்வாய் கேதுவுடன் இணைந்தாலே ஒரு நல்ல அமைப்பு தான். குருவுடனும் இணைந்திருக்கிறார். வீடு கொடுத்தவன் பரிவர்த்தனை ஆகியிருக்கிறார். இங்கே செவ்வாயின் காரகம் நன்றாகவே இருக்கிறது. செவ்வாய் தனது காரக விஷயங்களை இந்த ஜாதகருக்கு நன்றாகவே தருவார். தன்னம்பிக்கை, தைரியம், 3ஆம் பாவகாதிபதியை பரிவர்த்தனையாவதால் தன்னம்பிக்கை, தைரியம். மேலும் பார்த்தீங்கன்னா அதாவது தொழிலில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பண்ணக்கூடிய திறமை, நல்ல ஈடுபாட்டுடன் திறமை போன்ற விஷயங்களை இந்த செவ்வாய் நன்றாகவே இந்த ஜாதகருக்கு தருவார். மகர லக்கணத்துக்கு செவ்வாய் அவயோகராக இருந்தாலும், கேந்திர பாதகாதிபதியாக இருந்தாலும், அவர் பாதகஸ்தானத்திற்கு 4இல் இருந்தாலும் ஒன்றும் பாதகத்தை எல்லாம் செய்ய மாட்டார். பாதகஸ்தானத்தில் இருந்தால் தான் பாதகத்தை செய்வார். உடனே செவ்வாய்லாம் பாதகாதிபதி அப்படி இப்படின்னு எடுக்க வேண்டாம். ஒரு கிரகம் லக்ன அவயோகராக இருந்தாலும், பாவகிரகம் இயற்கை பாவகிரகமாக இருந்தாலும் அந்த கிரகம் சுக்கிரனுடன் இணையும் போது தன்னுடைய நல்ல காரக விஷயங்களை தரும் என்பதற்கிணங்க கேது குருவுடன் இணைந்த செவ்வாய் இந்த ஜாதகருக்கு சிவில் இன்ஜினியரிங் படிப்பை தந்து அது சம்பந்தமான கட்டுமான துறையில் தொழிலையும் தந்து அந்த தொழிலை நன்றாகவே செய்து கொண்டிருக்கிறார். சந்திரதசை நல்லாவே இருக்கும் ஜாதகருக்கு. சூரிய தசை தான் அப்படி ஒன்றும் சிறுசாக சோதிச்சிருக்கார். சந்திர திசையில் திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற விஷயங்களை தந்து தொழிலும் ஓரளவு நல்ல மேன்மையான அமைப்புகளை பெறுவார். அடுத்து வரக்கூடிய செவ்வாய் தசையும் நல்லா இருக்கும். மகர லக்னத்துக்கு வரக்கூடாத செவ்வாய் தசை தான், ஆனாலும் அவர் ராசிநாதனாக இருக்கிறார். ஆனாலும் அவர் குரு கேதுவுடன் இணைந்திருக்கிறார். தனது கெட்ட காரகத்துவங்களை இழக்கும் செவ்வாய் நல்ல பலன்களை தான் ஜாதகருக்கு தந்தாக வேண்டும். இந்த அமைப்பில் அடுத்து வருகின்ற செவ்வாய், ராகு, குரு போன்ற எல்லா திசையிலுமே இந்த ஜாதகருக்கு நன்றாக இருக்கும் என்பதால் இந்த ஜாதகர் கட்டுமான துறையில், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில் மிகப்பெரிய அளவில் வருவார் என்பது எந்த விதமான மாற்றத்திற்கும் இல்லை. நன்றி, வணக்கம்.